சண்டை மூட்டும் சிச்சு காக்கா. பறவைகளோட கிராமத்துல அது ரொம்பவும் அழகான காலையில நேரம். இப்பதான் சூரியனோட வெளிச்சம் தரையில விழ ஆரம்பிச்சது. துணிக்குருவி எப்பவும் போலவே எல்லாருக்கும் முன்னாடியே எழுந்துருச்சு. அவ வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன வாசலை பெருக்கி சுத்தமா வச்சுக்கிட்டா. அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவி ரொம்ப சோம்பேறித்தனமா அப்பதான் எழுந்துருச்சு முகத்தை கழுவிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு காலையில ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நிலைக்கல. பக்கத்து வீட்டோட கதவு டமால் அப்படின்னு திறந்துச்சு. சிச்சு காக்கா அப்பதான் தூங்கி எழுந்துருச்சு. அவளுடைய புள்ளையான சின்னவ கூடவே கூட்டிக்கிட்டு கதை திறந்து வெளியில வந்தா. சின்ன காக்கா எழுந்துச்சிட்டா. ஆனா இன்னும் அவனுக்கு தூக்க கலக்கம் போகவே இல்ல. அம்மா என்ன ஆச்சுமா காலையிலேயே அப்படின்னு கேட்டா சந்தேகமா. அப்ப சிச்சு காக்கா சத்தமா, என்ன ஆச்சா? என் தூக்கத்தை கெடுக்குறாங்க. யாரோ காலையிலேயே என் வீட்டு முன்னாடி குப்பையை கொட்டிருக்காங்க. அந்த வாசனைக்கு என்னால தூங்கவே முடியல. என் தூக்கத்தை கெடுத்தவங்க யாருன்னு பாக்கணும். அவ கத்துனதை கேட்டு துணிக்குருவி பெருக்கிறத விட்டுட்டு சிச்சுவ பார்த்தா. அப்போ சிச்சு கிட்ட துணி ரொம்ப பொறுமையா, சிச்சு என்ன ஆச்சு? காலையில ஏன் அப்படி கத்துற? உன் வீட்டு முன்னாடி குப்பையை யாரு போட போறா? சிச்சு காக்கா துணி பக்கத்துல வந்து, இந்த வேலைய உன்னை தவிர வேற யாரு செய்ய போறா? நைட்டுடி வீட்டுல சமையல் செஞ்சு அந்த வேஸ்ட் குப்பையெல்லாம் கொண்டு வந்து என் வீட்டு முன்னாடி போடுறதே நீதான். துணி ரொம்ப ஆச்சரியமா, என்ன சொல்ற சிச்சு? நானா? நான் இந்த வேலையை செய்யவே இல்ல. நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் கூட இன்னும் கழுவல. காலையில எந்திரிச்சு நான் இன்னும் வாசல கூட கூட்டி அவளை பாத்தியா? புஜ்ஜி அவளுடைய முகத்தை கழுவிக்கிட்டு, ஆமா சிச்சு அத்தை, அம்மா இன்னைக்கு லேட்டா தான் எந்திரிச்சாங்க. இன்னும் பாத்திரம் கழுவல. இப்பதான் வாசல கூட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன புஜ்ஜி, நீ உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றியா? காலையில நீங்க எடுத்துட்டு வந்து கொட்டின குப்பையில என்னோட தூக்கமே தெளிஞ்சு போச்சு. நான் தாங்க முடியல. இந்த ஊரு பெரியவரான மகி கிட்ட உங்களை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நாத்தம் வந்துச்சுன்னா ஜன்னல சாத்தி படுத்துக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உந்து இதே வேலைய போச்சு என்கிட்ட சண்டை போடுறது. என் கூட சண்டை போட ஏதாவது காரணம் வேணும்ல உனக்கு? என் வீட்டு முன்னாடியே குப்பைய கொட்டிட்டு என்னைய ஜன்னல சாத்திக்கன்னு சொல்றியா? இரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா கோவமா அங்கிருந்து போயிடுச்சு. சிச்சு காக்கா தலையில அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனுடைய வேலைய அவ செய்ய ஆரம்பிச்சா. அப்படி கோவமா போய்கிட்டு இருந்த சிச்சு காக்கா சோட்டுவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அப்பதான் சோட்டு கிளி அவ வீட்டு வாசல்ல இருக்கிற ரோஜா பூ செடிக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு சத்தமா, சிச்சு போதும் நிறுத்திரி. எப்ப பார்த்தாலும் பூச்செடிக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி என் செவுரெல்லாம் ஈரமாக்கிக்கிட்டே இருக்கிற. இதனால என் வீட்டு செவுரு பெயிண்ட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சோட்டு ஆச்சரியமா கையில பைப்பை பிடிச்சுக்கிட்டு, ஐயோ சிச்சு என்ன பேசுற? நான் என் செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். உன் செவருக்கு எப்படி தண்ணி வரும்? உன் வீடு அங்க இருக்குல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இங்க தண்ணி ஊத்துறதுனால என் செவரெல்லாம் ஓத வந்திருக்கு. அதனாலேயே கோட்ரேஜ்குள்ள வச்சிருக்கிற துணியெல்லாம் மக்குல வாசனை வருது. உனக்கு தெரியுமா? ஐயோ சிச்சு, அந்த மாதிரி எல்லாம் ஆவறதுக்கு சான்ஸே இல்ல. ஏதோ 2 துளி பட்டிருக்கும், அவ்வளவுதான். சரி விடு, இன்னும் நிதானமா ஊத்துற. நிதானமா ஊத்துறது என்ன? இனிமே ஊத்தவே ஊத்தாத. இனிமே நீ செடிங்களுக்கு தண்ணியே ஊத்தாத. இனிமே நீ இங்க செடிய நடவே கூடாது அப்படின்னு நான் மகி கழுகுகிட்ட சொல்றேன். அப்பதான் சோட்டுவோட பிள்ளையான பன்னு கிளி வீட்டை விட்டு வெளியில வந்தான். அம்மா என்னம்மா, இந்த சிச்சு அத்தைக்கு காலையில நம்ம கூட சண்டை போடலன்னா பொழுது விடியாது போல. வாமா நம்மளே போய் மகி அத்தை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சிச்சு அத்தைனால கஷ்டமா இருக்குன்னு. பாத்தியா உன் பையனுக்கு எவ்வளவு திமிருன்னு? நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கூட சண்டை போடுறீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன் இருங்க. அப்படி சிச்சு காக்கா அங்கிருந்து கிளம்பி சந்தையில கடை வச்சுக்கிட்டு இருந்த மகியோட கடைக்கு போச்சு. மகி அப்பதான் கடையை திறந்து வச்சு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு அங்க வந்து, மகி நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இல்ல இந்த கடைக்கு மட்டும் தான் பெரிய தலைவனா? ஊருக்குள்ள அநியாயம் நடந்தா பாக்க மாட்டியா? அப்போ மகி கழுகு, சமாதானமா இரு சிச்சு. என்ன காலையில யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்க? துணி மேலையா சோட்டு மேலையா? 2 பேரு மேலதான். அந்த துணி என்னன்னா காலையிலேயே குப்பையெல்லாம் கூட்டி என் வீட்டு முன்னாடி போடுறான். அந்த சோட்டும் என் வீட்டு மேல தண்ணிய தெறிக்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நஷ்ட பரிகாரம் வேணும். மகி கழுகு சிச்சு கிட்ட, நிம்மதியா? சரி நீ என்ன வாங்க வந்திருக்கேன்னு சொல்லு. இந்த பிரச்சனைய பத்தி அப்புறமா பேசலாம்.
நான் உங்ககிட்ட அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா நீ என்ன வேணும்னு கேக்குறியா? சரி, என்னோட சின்னுவுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கான், அதுக்கு செய்யறதுக்கு கம்மு வேணுமா, ஒரு நல்ல கம்மு கொடு. சரி சரி. மகிக்கழகு ஒரு கம் பாட்டிலை எடுத்து கொடுத்துச்சு. சிச்சு காக்கா அந்த கம் பாட்டிலை பார்த்து, என்ன மகி, இந்த கம் டப்பா மேல 10 ரூபான்னு போட்டிருக்கு. இதே கம்ம நானு முந்தா நேத்து பக்கத்து ஊர்ல இருந்து வாங்கினேன், அங்க 8 ரூபாய்க்கு கொடுத்தாங்க எனக்கு. நீ இது மேல 2 ரூபாய் அதிகமா கேக்குறியா? உன்னை ஊர் தலைவர் போஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்கு எல்லாருக்கும் சொல்ற இரு. மகி ரொம்ப கோவமா, சிச்சு வாய்க்கு வந்த மாதிரி பேசாத, சரியா பார்த்து பேசு. அது பழைய ஸ்டாக்கு, இது வந்த புது ஸ்டாக்கு. வாய்க்கு வந்த மாதிரி பேசுறத விட்டுட்டு மரியாதையா கிளம்பு. பாத்தியா விலைய அதிகமாக்கி எங்களுக்கே மோசம் பண்றியா? இரு, உனக்கு துணி சோட்டு வாங்க வாங்க, நீங்களும் இங்க தானே பொருளை வாங்குறீங்க, நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, வாங்க. சிச்சு கத்தின சத்தத்துக்கு சந்தைக்கு வந்த துணிக்குருவி சோட்டுக்கிளியும் அங்க வந்தாங்க. என்னாச்சு மகி, மறுபடியும் என்ன சண்டை? அதுக்கு மகிக்கழகு, என்னன்னு சொல்ற துணி. 2 ரூபாய் கம்மு பாட்டிலுக்கு போய் நான் இந்த ஊரையே கொள்ள அடிக்கிறேன்னு என் மேல ஏதேதோ அபாண்டமா பழி சுமத்துது. ஆமா, நீ கொள்ளதான் அடிக்கிற, எல்லாரையும் ஏமாத்துறல. துணி, நீயே நியாயத்தை சொல்லு. சிச்சு, உனக்கு மகிய பத்தி தெரியாதா? அவர் நம்மள ஏமாத்துவாரா? பக்கத்தூர்ல விலை குறைவா இருக்கலாம், இங்க விலை அதிகமா இருக்கலாம், அதனாலதான் இவ்வளவுக்கு விக்கிறாரு. தெரிஞ்சு போச்சு, நீங்க எல்லாரும் ஒண்ணுன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருச்சு. ஓஹோ, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? அப்ப இந்த ஊர்ல நான் மட்டும்தான் தனியா? எல்லாரும் சிச்சு சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. எப்பவுமே சத்தமா கத்துற சிச்சு திடீர்னு குரலை ஒசத்தாம ரொம்பவும் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா அவ கண்ணுல இருந்து கண்ணீரும் வந்துச்சு. அப்போ துணி போய் சிச்சு கிட்ட, சிச்சு என்ன ஆச்சு? ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கிறோம்ல. சிச்சு அழுதுகிட்டே, யார் இருக்காங்க? எனக்குன்னு யார் இருக்காங்க? என் பையன் சின்ன மட்டும்தான், அவன் கூட கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல இருக்கிறான், அதை விட்டா ஸ்கூல்ல படிக்கிறான். என்னால வீட்டுல தனியாவே இருக்க முடியல, வேற என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனாலதான் காலையில எந்திரிச்சு சண்டை போடுற வழியா அப்படியாச்சும் நீங்க என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் வந்து உங்க கூட சண்டை போடுறேன். சிச்சு அவளுடைய கஷ்டத்தை சொன்ன உடனேயே இதுவரைக்கும் சிச்சு காக்காவை கோவக்காரிய பார்த்தவங்க எல்லாரும் அந்த கோவத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சிச்சுவை நினைச்சு அவங்க எல்லாரும் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அப்பதான் சின்ன காக்கா அங்க ஓடி வந்தான். அம்மா, நீ இங்க இருக்கியா? உன்னை நான் வீடு முழுக்க தேடிட்டு வரேன், வாமா, உனக்காக உனக்கு பிடிச்ச காஃபியை வச்சிருக்க, வா போய் குடிக்கலாம். சிச்சு அவளுடைய கண்ணீரை தொடச்சுக்கிட்டு புள்ளையான சின்னுவ பார்த்தான். அப்போ துணிக்குருவி சிச்சுவோட தோல்ல கைய போட்டு, சிச்சு, உன் வீட்டுல நீ தனியா தான் இருக்கேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நீ காலையில எந்திரிச்சு நீ தனியா இருக்கேன்னு எங்க கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. எங்க கூட வந்து பேசு, வேணும்னா நானே உனக்கு டீ போட்டு தரேன். அதை விட்டுட்டு தனியா இருக்கேன்னு எங்க கூட எதுக்காக சண்டை போடுற? சிச்சு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே, உண்மைய துணி, நான் சண்டை போடலனாலும் என்கிட்ட பேசுவீங்களா? ஐயோ பைத்தியக்கார காக்கா, உனக்கு போர் அடிக்குதுன்னு தான் எங்க கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா? உனக்கு போர் அடிக்குதுன்னா என் கடைகிட்ட வந்து உக்காந்துக்கோ, நானே உனக்கு தேவையானதை கொடுக்கறேன். அப்போ எனக்கும் நீ உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும், உனக்கும் ஒரு துணை இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர சண்டை எல்லாம் போடாத. ஆமா சிச்சோ, நீ வந்து என் செடிங்களுக்கு தண்ணி ஊத்து, அப்போ உன் செவருக்கு தண்ணி படும்ன்ற கவலை கூட உனக்கு இருக்காது. எல்லாருமே சிரிச்சாங்க. சிச்சு அவருடைய கவலை எல்லாம் மறந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அங்க வந்த புஜ்ஜி குருவி, அப்பா, அப்போ நாளைக்கு காலையில இருந்து சிச்சு அத்தை வந்து வீட்டாண்ட கத்த மாட்டாங்க, நம்மளும் நிம்மதியா வாசல கழுவிக்கலாம். அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சிச்சு காக்கா அவளுடைய தனிமையில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தான் எல்லார் கூடவும் சண்டை போட ஆரம்பிச்சான். ஆனா அங்க இருந்தவங்க எல்லாரும் அவளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளை சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொடுத்தாங்க. அப்படி சிச்சு அன்னையில இருந்து சண்டை போடுறதை விட்டுட்டு எல்லார் கூடவும் ஒருத்தியா கலந்து போயிட்டான். அதனால தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவளை சுத்தி சுத்தமாவே இருக்கல. பறவைங்களோட கிராமத்துல அது அறுவடை செய்யற நேரம். அதனால பறவைங்க எல்லாருமே எப்பவுமே வயல்ல இருந்துதான் வேலைகளை ரொம்ப பிஸியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்ட வயல்ல வேலை செஞ்சு சாயந்தர நேரம் வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா சமையல் செய்யற பொறுமை யார்கிட்டயும் இல்ல. துணிக்குருவி அவளுடைய வீட்டு வாசல்ல நின்னு ஊர்ல இருக்கிறவங்களோட நிலைமைய கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப புஜ்ஜி குருவி அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இன்னைக்கு வெளியில எதுவுமே கிடைக்கல, யாரும் எதுவும் செய்யல, எனக்கு பசிக்குது,
உன்னை சமைச்சு கொடுமா அப்படின்னு கேட்கலானா எனக்கு பயமா இருக்கு. பாவம் நீ ரொம்ப சோர்வா இருக்கல்ல. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ என் செல்ல பொண்ணே, குழந்தையோட பசிக்கு முன்னாடி தாயோட சோர்வெல்லாம் ஒரு விஷயமா? ஆனா பாவம் எல்லாருமே சமைக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல இப்படி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடவே ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த மாதிரி நான் இருக்கலான்னு பாக்குறேன். அப்படின்னா நாம ஹோட்டல் ஆரம்பிக்க போறோமா? ஹோட்டல் இல்ல, இது வீடு. இங்க மெனு இருக்காது, அம்மா கை சமையல் இருக்கும். இதுல லாபமும் இருக்காது, ஆனா திருப்தி இருக்கும். எழுந்திரி, வா வேலையை பார்க்கலாம். துணி புஜ்ஜி 2 பேரும் சேர்ந்து சமையல் வேலைய ஆரம்பிச்சாங்க. துணி சீக்கிரமா போய் காய்கறி எல்லாத்தையுமே கழுவி அதை வெட்டி எடுத்துக்கிட்டு வந்தா. புஜ்ஜி அவங்க அம்மாவுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல கோங்குர தொக்கு ரெடியாச்சு. அம்மா, இந்த கோங்குர தொக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லட்டுமா? துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே புஜ்ஜியோட கையை தட்டி விட்டுட்டு, இரு திருடி மாதிரி வேலை பார்க்காத. முதல்ல வரவங்களுக்கு சாப்பாடு போடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அதுக்கப்புறம் அம்மா உனக்கு நிறைய தரேன். சரி, அந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கியே, அதுல கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிடவா? ரொம்ப பசிக்குதா? சரி, அளவா சாப்பிடு, அதிகமா சாப்பிடாத. அப்படி அம்மா பொண்ணு 2 பேருமே சேர்ந்து இலையை கொண்டு வந்து தையாலையே தயார் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு, சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர் எல்லாமே தயார் பண்ணி வெளியில ஒரு சின்ன வண்டியில கொண்டு போய் வச்சாங்க. அங்க சூடான சாப்பாடு வெறும் 10 ரூபாய் அப்படின்னு ஒரு போர்டையும் போட்டாங்க. கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உழைச்சிட்டு வந்த பறவைங்க எல்லாருமே அந்த பக்கமா வரும்போது துணியோட வண்டல போட்டிருக்கிற போர்டை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. முதல்ல துணியோட கடைக்கு வந்தது மகிக்கழுகு. அட துணி, வீட்டு சாப்பாடா? நல்லதா போச்சு. தினமும் ஹோட்டல்ல சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. சரி, நல்ல சுவையா காரக்காரமா ஏதாவது இருந்தா கொடு, நான் சாப்பிடுறேன். வாங்க மகி, உட்காருங்க. இந்தாங்க சூடா சாப்பாடு சாப்பிடுங்க. துணி என்னெல்லாம் சமைச்சாலும் எல்லாத்தையுமே தட்டுல வச்சு மகிக்கழுகுக்கு சாப்பிட கொடுத்தா. அப்ப மகிக்கழுகு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு, அப்பா இது சாப்பாடு இல்ல, அமிர்தம். துணி, நீ பறவை இல்ல, நீ அன்னபூர்ணா தேவி. நெய் இருந்தா கொஞ்சம் ஊத்து, ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப எல்லாரும் அங்க வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, ஆஹா சொர்க்கம்னா இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்து வீட்டு சிச்சு காக்கா பாத்துக்கிட்டு தான் இருந்தா. அவளுக்கு வயிறெல்லாம் எரியுது. ஆனா அது பசியால இல்ல, பொறாமையால. அப்போ சிச்சு காக்கா புள்ள சின்ன காக்கா கிட்ட, பாத்தியாட சின்னம், இந்த துணியோட அறிவை, அவ எல்லாருக்கும் சாப்பாடு விக்கிறா. கம்மி விலைன்னு சொல்லி நம்ம கடைக்கு வர வேண்டிய கஸ்டமர் எல்லாத்தையும் அவ கடைக்கு இழுத்துக்கிறா. என் கடையில பாரு, யாருமே சாப்பிட வரல. அம்மா, நம்ம கடையில இருக்கிறது பழைய பஜ்ஜி. இந்த பஜ்ஜியை சாப்பிட யார் வருவாங்க? பேசாம துணியத்த மாதிரி நாமளும் சுட சுட சாப்பாடு செஞ்சு விற்கலாம். சும்மா இருடா, நல்ல சாப்பாடு போட்டா செலவு அதிகமாகும். துணி இந்த கிராமத்தை சேர்ந்தவ, அவளுக்கு இதுதான் தெரியும். ஆனா நான் பட்டணத்துல படிச்சவ. நம்ம கான்டினென்டல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம். சிச்சு காக்கா சொன்ன உடனே அவளுடைய பழைய வண்டியை எடுத்து டெக்கரேட் பண்ணி அதுல பலவிதமான ஸ்டிக்கரை ஒட்டி அதுல ஒரு போர்டு போட்டா, சிச்சு கான்டினென்டல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. அதுல பீட்சா, பர்கர், மோமோஸ் இது எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சா. விலை வெறும் 50 ரூபா தான் அப்படின்னு போர்டு போட்டா. சிச்சு காக்கா ஒரு மைக்கை எடுத்துக்கிட்டு அந்த மைக்கில் சத்தமா, ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3, எல்லாருக்கும் கேக்குதா? எல்லாருக்கும் துணியோட வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தா எல்லாரும் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இங்க பீட்சா, பர்கர் எல்லாமே இருக்கு. சுட சுட கொடுக்குறேன், வெறும் 50 ரூபாய் மட்டும்தான். அப்பதான் குஹுவாத்து துணியோட வீட்டுல சாப்பிட்றதுக்காக வந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா குஹுவை தடுத்து, குஹோ எங்க போற? இங்க பாரு, என்கிட்ட பீட்சா, பர்கர் இருக்கு, இட்டாலியன் இட்லி இருக்கு. தினமும் அந்த துணி கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு உனக்கு போர் அடிக்கல? குஹுவாத்து ஆச்சரியமா, இட்டாலியன் இட்லியா? அது என்ன சிச்சோ, இட்லியில சீஸ் போட போறியா? அதெல்லாம் இல்ல, இட்லியில சாஸ் போட்டு மேல கொஞ்சம் சாக்லேட் போட்டு கொடுப்பேன், சூப்பரா இருக்கும். வா வந்து ட்ரை பண்ணு. அடக்கடவுளே, இட்லியில சாஸா? எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு ஒன்னுடாது சிச்சோ, நான் பேசாம துணியோட கடையில போயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குஹு அங்கிருந்து போயிட்டா. சிச்சு காக்கா கோவமா, போ, என்னைக்காவது ஒரு நாள் நீ ஏன் கடைக்கு தான் திரும்பி வந்தாகணும். அப்பதான் அந்த பக்கமா லூசி புறா வந்துச்சு. துணியோட வீட்டுக்கு முன்னாடி ஜனங்க கூட்டமா இருக்கிறதும் சிச்சோட வீட்டுக்கு முன்னாடி யாருமே இல்லாதத பார்த்து, ஓ சிச்சோ புதுசா ஏதோ ஆரம்பிச்சிருக்கா போல, கான்டினென்டலாமே. வா இந்த பருப்பு சாதம் சாப்பிட்டா குண்டாயிடுவோம், அங்க இருக்கிறத புதுசா ட்ரை பண்ணலாம். ஐயோ வேணாம் லூசி, சிச்சுவை பார்த்தால எனக்கு பயம். மீன் குழம்புன்னு சொல்லி கத்திரிக்காய் குழம்பு தான் கொடுத்தவாவ. பரவாயில்ல, வா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்ல.
அப்படின்னு சொல்லி லூசி சோட்டு 2 பேருமே சிச்சுவோட கடைக்கு முன்னாடி போய் நின்னாங்க. வெல்கம் வெல்கம் லூசி சோட்டு வெல்கம். நீங்க தான் என் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த கஸ்டமர்ஸ். வாங்க வாங்க, காக்கிநாடா ஸ்டைல ஒரு காக்டெயில் இருக்கு, கொடுக்கட்டா? என்ன சிச்சு அது கருப்பா இருக்கு? கொக்கோ கோலாவா? இல்ல இல்ல, இது டிகாஷன். திக்கா இருக்கும், சுகர் அதிகமா போடல, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இத குடிச்சா தூக்கம் வராது, முடிச்சுக்கிட்டே இருக்கலாம். லூசி விருப்பம் இல்லாம அதை குடிச்சு சிச்சு காக்காவை பார்த்து, ஐய இது நல்லா இல்ல, சாப்பிட சூடா வேற என்ன இருக்கு? இதோ இந்தா மிக்ஸ்டு பர்கர் அப்படின்னு சொல்லி 2 பன்னுக்கு நடுவுல ஒரு வடையை வச்சு கொடுத்தா. சிச்சு, இது பர்கரா? பன்னுக்கு நடுவுல வடையை வச்சு கொடுத்த பர்கருங்கிற? அது இனோவேஷன், இந்தியன் டேஸ்ட், வெஸ்டர்ன் லுக்கு. சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது துணியோட வீட்ல இருந்து நல்ல மனம் வர ஆரம்பிச்சுது. அங்க சுட சுட சாம்பார், மாங்காய் ஊறுகாய், ரசம், தயிர் எல்லாமே துணி பரிமாறினா. ஆஹாஹா துணி, தயிர் இவ்வளோ கெட்டியா இருக்கு. இவ்வளோ கெட்டியான தயிரை இது வரைக்கும் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. ஆமா ஆமா, அதுலயும் இந்த ரசம், இத சொல்ல வார்த்தையே இல்ல. லூசிபரா சோட்டுக்கிளி 2 பேர் காதலையும் அவங்க பேசுனது விழுந்துச்சு. அவங்க முன்னாடி இருக்கிற பர்கர் அவங்க தொண்டையில இறங்கவே இல்லை. ஏன்னா அந்த பன்னு ரொம்ப கெட்டியா இருந்துச்சு, வடையும் ரொம்ப சில்லுன்னு தான் இருந்துச்சு. சோட்டோ வா, பேசாம துணியோட வீட்டுக்கே போயிடலாம். இந்த மாடர்ன் ஃபுட்டெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இந்த பன்னு என் தொண்டையில வேற சிக்கிக்கிச்சு. எனக்கும் தான் இந்த வடை சுத்தமா பிடிக்கல, வா அங்கே போலாம். அப்பதான் சிச்சு காக்கா புது டிஷ் பண்றேன்னு சொல்லி பிஸியா இருக்கும்போது லூசியும் சோட்டுவும் மெதுவா அங்கிருந்து நகர்ந்து துணியோட வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அவங்க வந்து அங்க சாப்பாடு சாப்பிடலான்னு நினைக்கும் போது சிச்சு காக்கா நிமிந்து பார்த்து, லூசி பர்கர் எப்படி இருக்கு? இன்னொரு பர்கர் கொண்டு வருவா? அட என்னடா இது, கஸ்டமர்ஸை காணோம், பணம் கொடுக்காம ஓடி போயிட்டாங்களா? அட கடவுளே அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா துணியோட கடைக்கிட்ட வந்துச்சு. அங்க லூசி சோட்டு 2 பேரும் சாப்பிட்றத பார்த்துச்சு. துணி, என் கஸ்டமரை உன் கடைக்கு வர வச்சிட்டல, இது அநியாயம்னு உனக்கு தெரியலையா? அப்போ துணி பொறுமையா, சிச்சு நான் யாரையும் கூப்பிடல, அவங்களாதான் இங்க சாப்பிட வந்திருக்காங்க. நீயும் வா, சாப்பாடு நிறைய இருக்கு, வந்து சாப்பிட்டு பாரு. எப்படியும் உன்னோட கடையில இப்போ கஸ்டமர்ஸ் இல்லைல்ல? வேண்டாம், உன் வீட்டு சமையல சாப்பிட்றவங்க ஏழைங்க, நான் பணக்காரி, ராயல் ஃபுட் தான் சாப்பிடுவேன், நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சிச்சு காக்கா அவ கடைக்கிட்ட போனா. ஆனா சிச்சுக்கும் பசி எடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. துணி சமைக்கிற அந்த வாசம் பசியை இன்னும் அதிகமாச்சு. அவகிட்ட இருக்கிற அந்த ஆறி போன பர்கர், வடை இது எதுவுமே சாப்பிட அவளுக்கு விருப்பமே இல்லை. ஆனா பசி தாங்க முடியாம வேற வழி இல்லாம அவ செஞ்சதையே அவ சாப்பிடலாம் அப்படின்னு வாயில வச்சா. சீச்சி, என்ன இது, வடை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, உப்பு வேற அதிகமாயிடுச்சு, பன்னும் நல்லால. அவங்க ஓடி போனதுல தப்பே இல்ல. அம்மா பசிக்குதுமா, எனக்கு துணியாத்தையோட கடைக்கு போகணும் போல இருக்கு, பசிக்குதுமா. ஆமாண்டா, எனக்கு இந்த பர்கர்லாம் சாப்பிட முடியல, ஆனா அங்க போய் சாப்பிட்டா அசிங்கமா போயிடும்டா. அது ராத்திரி 9 மணி. எல்லாருமே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. துணி புஜ்ஜி 2 பேரும் சேர்ந்து பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கும்போது, அம்மா இன்னைக்கு கடைக்கு நிறைய பேர் வந்தாங்க, நிறைய காசும் வந்திருக்கு, எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு போனாங்க, நாளைக்கும் வரோன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா புஜ்ஜி, ஒருத்தங்க பசியை தீக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அப்பதான் திடீர்னு அவங்க வீட்டு பின்னாடி கதவை யாரும் தட்டின மாதிரி இருந்துச்சு. போய் பார்த்தப்போ அங்க சிச்சு காக்காவும் சின்ன காக்காவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவோட முகம் வாடி போயிருந்துச்சு. சின்ன காக்கா அவனுடைய வயிறு பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ சிச்சு காக்கா ரொம்ப சோகமா துணிக்கிட்ட, டோனி சாப்பாடு ஏதாவது மிச்சம் இருக்கா? சின்னுக்கு ரொம்ப பசிக்குதான், காலையில இருந்து அவன் சாப்பிடல, காலையில இருந்து நானும் தான் சாப்பிடல. அதை கேட்டு துணி, வா சிச்சு, உனக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு தெரியும் உனக்கு பசிக்குதுன்னு, அதனாலதான் உனக்கு தனியா எடுத்து வச்சேன். துணிக்குருவி சூடா சாப்பாடு பரிமாறினா. சுட சுட சாதத்தோட சாம்பார், ரசம், தயிர், கூடவே பொரியல், அப்பளம் எல்லாத்தையும் வச்சா. சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேரும் அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பசியில இருக்கிறதுனால ஒரு பருக்கையை கூட அவங்க மிச்சம் வைக்கவே இல்லை. அப்போ சிச்சு காக்கா, டோனி நான் உண்மையே சொல்லிட்டா, நான் விற்கிற பர்கரை விட நீ செய்யற இந்த சாம்பார் சாதமே ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப வேஸ்ட், உன்ன மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது. இதுல என்ன இருக்கு சிச்சு, நான் பணத்துக்காக இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கல, எல்லாருடைய பசியை தீக்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சேன். அதுல வரதை வச்சு எல்லாருடைய பசியை தீர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா டோனி, நாளையில இருந்து நானும் உனக்கு உதவி செய்யறேன். நீ எனக்கு பணம் எதுவும் தர வேணாம், எனக்கும் சின்னக்கும் சாப்பாடு கொடுத்தா போதும். நாளையில இருந்து உன் கூட சேர்ந்து எப்படி எல்லாருடைய பசியை போக்குறதுங்கிறத நானும் கத்துக்கிறேன். அப்போ உங்களுடைய அந்த கான்டினென்டல் ரெஸ்டாரண்ட் அது அப்படியே இருக்கட்டும், அதை வச்சுக்கிட்டு எந்த புண்ணியமும் இல்லை. என்ன இருந்தாலும் துணி மாதிரி சமைக்க வராதுல்ல எனக்கு.
அப்படின்னு சிச்சு காக்கா மனசார சொல்லுச்சு. அதை கேட்டு புஜ்ஜி சின்ன 2 பேருமே சிரிச்சாங்க. அன்னையில இருந்து துணியோட சாப்பாடு முறை என்னன்றத சிச்சு காக்காவும் கத்துக்க ஆரம்பிச்சா. முடிஞ்ச வரைக்கும் துணி கூடவே இருந்து அவளுக்கு உதவி செஞ்சு அவள மாதிரியே 4 பேருட்டு பசிய தீக்கணும் அப்படின்னு சிச்சு காக்கா நினைச்சுது.